ஹாய் கைஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டாக்குமெண்ட்ஸ். இது ஒரு அடிப்படையான விஷயம். உங்கள் பேரில் ஒரு இடம் இருக்குன்னா அதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் இருந்தே ஆகணும். இந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பட்டா, ஈசி, எஃப்எம்டி ஸ்கெட்ச் எல்லாமே கிடைக்கும். ஓகே, இப்போ டாபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இதில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு. ஓகே, இப்போ பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒன்று சேல் டீட். சேல் டீட்னா என்னன்னு சொல்ல போகிறேன். தமிழில் கிரைய பத்திரம்னு சொல்லுவாங்க. இதில் விற்கிறவரோட பேரும் அவங்க டீட்டெயில்ஸ் இருக்கும், வாங்குறவங்களோட பேர் அவங்க டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் சேல் டீட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் கையில் வச்சுருந்தா இந்த ப்ராப்பர்ட்டியை யார் கையிலேருந்து யார் யாருக்கெல்லாம் மாறி கடைசியாக உங்கள் பேருக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயிலும், அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் இயர், அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டாக்குமெண்ட் நம்பர் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறவங்க அதோட டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். லாஸ்ட்டாக அந்த டாக்குமெண்ட் நம்பரையும் நீங்கள் ப்ரெசன்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட்டும் ஃப்ரம் பேரண்ட் டாக்குமெண்ட் டு ப்ரெசன்ட் டாக்குமெண்ட் வரைக்கும் என்னெல்லாம் கைமாறி வந்துச்சோ அந்த டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் இயர் இது எல்லாமே ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். சப்போஸ் பழைய ஓனர்ஸ் யாராவது கையில் வச்சுருந்தாங்க, அவங்க சப்போஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டும் அவங்களோட லீகல் சர்டிஃபிகேட்டும் அந்த இதுக்கு அந்த டாக்குமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டில் இதை அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட்டு அவங்க யாருக்கு விற்கிறாங்கன்றது அந்த ஒரு டாக்குமெண்ட் ஃப்ளோவாக வரும். இதை நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக ஷெட்யூல்னு இருக்கும். சொத்து விவரம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்க்குறாங்கன்னா விவரம், அந்த டீட்டெயில்ஸு, லேண்டோட டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிளாட் நம்பர், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சர்வே நம்பர், பிளாக் நம்பர், வில்லேஜ், தாலுக், டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் அதில் சம் டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற பஞ்சாயத்து லிமிட்டு, அதுவும் சில இடத்துல மென்ஷன் ஆகி இருக்கும். லாஸ்ட்டாக எந்த டாக்குமெண்ட் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்காங்கன்றது, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுன்னு போட்டிருக்கோம். அது கூட விட்னஸ் சைன்ஸ் போட்டிருக்கோம். யார் யார் வாங்குறாங்க விற்கிறாங்களோ அவங்க பக்கம் ஒரு விட்னஸ் சைன் போட்டிருப்பாங்க. தென் உங்களோட ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். அதுவும் அந்த டாக்குமெண்ட் கூட அட்டாச் ஆகியிருக்கும். தென் யார் அந்த விட்னஸ், யார் பையர், யார் செல்லர், அவங்களோட ஃபோட்டோவெலாம் அந்த டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. வித் அவங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பரோடு இருக்கும். தென் சைட் ஃபோட்டோ, இதை ஃபஸ்ட்டு எல்லாம் மஸ்ட்டு இல்லை. பட் இப்போ ஜிபிஎஸ் லொக்கேஷனில் இருந்து அந்த ஆப்பில் இருந்து ஃபோட்டோ எடுத்து யார் ஓனரோ அவங்க சைட்டில் நின்று அவங்களையும் சேர்த்து சைட்டையும் கவர் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ கேட்குறாங்க. இதை ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல சிஸ்டமு. ஸோ இந்த ஜிபிஎஸ்சில் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோவோட அட்ரஸ் கிளியராக வந்துடும். எந்த லேட்டிடியூட் எந்த லாங்கிடியூடில் இருக்காங்க வித் அவங்களோட ஃபுல் அட்ரஸ், சைட் அட்ரஸ், எந்த இடத்துல இருக்காங்க லொக்கேஷன்றது கிளியராக அக்யூரேட்டாக அதில் தெரிஞ்சிடும். ஸோ பேசிக்காக ஒரு சேல் டீடு அதில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்கன்றத உங்களுக்கு இப்போ கிளியராக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி 10 விதமான டீட்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சேல் டீட் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி, தமிழில் பொது அதிகார பத்திரம்னு சொல்லுவாங்க. சப்போஸ் சேல் டீடோட ப்ரெசன்ட் ஓனர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்காங்க, இல்லை உடம்பு முடியல, இல்லை என்ஆர்ஐயாக இருந்து அவங்களால இங்கே வர முடியலன்ற சுச்சுவேஷனில் நம்பிக்கையான ஆளுங்க அவங்கக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை நெய்பர்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னின்ற ஒரு பவரை அவங்க கொடுப்பாங்க டாக்குமெண்ட்டில். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு எதுக்கெல்லாம் பவர் சைன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த அந்த டாக்குமெண்ட்டில் கிளியராக மென்ஷன் இருக்கும். ஸோ தட் அவங்க பவரில் அந்த டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதை சேல்ஸ் வரைக்கும் பண்ணலாம், இவங்க சைன் போட்டு நான் சைன் பண்ணாமலே அப்படின்ற மாதிரி எழுதி பவர் கொடுத்துருந்தா பட்சத்தில்
இவங்க வந்து ஓனர் வரணும்னு அவசியம் இல்லை, யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்களே கூட சேல்ஸ் பண்ணிடலாம். தென் இன்னொரு டைப்பான பவர் என்னன்னா, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க ஒரு பில்டர்னா, அவங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ யூடிஎஸ் வந்து நீங்கள் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறீங்களோ அவ்வளோ யூடிஎஸ் வந்து நீங்கள் பிரித்து அவங்களுக்கு பவர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் அவங்க வந்து பில்டிங் கட்டினோன்னே அந்த பவரை வச்சு ஓனர் சைனோட இந்த பில்டிங்கை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த விஷயந்தான் வந்து பவரில் இருக்கும். அந்த பவரில் வந்து என்ன நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த இதுக்கெல்லாமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்ரூவல் வாங்கணும், இல்லை அங்கே பில்டிங் கட்ட போகிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க ஜேவி போடுறேன் அப்படின்னு வாங்கினாங்கன்னா கூட அதுக்கு வந்து பவர் பண்ணிக்கலாம். சேல் டீடோட பவர் பண்ணாங்கன்னா அதுக்குண்டான ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வில் டீட். தமிழில் வந்து உயில் சாசன பத்திரம்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பார்க்கலாம். தேர்ட் ஒன், ஒரு அப்பாவோ இல்லை ஒரு தாத்தாவோ என்னோட சொத்தை யாருக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு கொடுக்குறாங்களோ அதை வந்து டாக்குமெண்ட் ஃபார்மில் அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது எழுதி வச்சு அதை வந்து எனக்கு பிறகு இவங்களுக்கு தான் போகணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த வில் டீடு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேல் டீடில் என்னென்னலாம் வருமோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக என் பேரில் இருக்குது, என் பேரில் வந்து என் பேரன், என் பேத்தி, இல்லை அப்பா அம்மா யாருக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்றத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து உயில் வந்து வெறும் ஃபேமிலிக்குள்ளே தான் நடக்குமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை, நீங்கள் வெளி ஆளுக்கு எழுதி வைக்கணுனாலும் எழுதி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்கிறேன், சேரிட்டிக்கு எழுதி வைக்கிறேன், இந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக எழுதி வைக்கலாம். இந்த டீடு பேர் வந்து வில் டீடு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் டீட். கிஃப்ட் டீட்னாலும் சேல் டீட் மாதிரியே தான் வரும். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பையர் வந்து யாராவது வெளியாளுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ வந்து இதை வந்து கிஃப்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ தட் வந்து கிஃப்ட் டீடு தரும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்காது. பட் அந்த டீடுக்கு உண்டான அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பையர் செல்லர்னு வர மாட்டாங்க. இது வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ அந்த மாதிரி வந்து கிஃப்ட் டீட் பண்ணலாம். கிஃப்ட் டீட் வந்து ஒன்லி பார்ட்டிஷன் வந்து ஃபேமிலிக்கு மட்டும்தான் பண்ணுவோம், கிஃப்ட் பண்ணுவோம், இல்லை வெளியாளுக்கு தான் பண்ணணும்னு இல்லை. இந்த கேஸ் ஆஃப் கிஃப்ட் டீடு வந்து எங்கே யூஸ் ஆகும்னா, ரோடு வைட்னிங் எடுக்கிறாங்கள்ல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்னோட இடத்த வந்து ஒரு 20 அடிக்கு ஒரு 30 அடி நீட்டு, இதை வந்து எக்ஸ்டென்ஷன் ஆக போகுது, ரோடு வைட்னிங் ஆக போகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கிஃப்ட் டீட்டில் தான் பண்ணி கொடுப்பீங்க. இது வந்து சென்னை கார்ப்பரேஷனோ இல்லை எந்த கார்ப்பரேஷனு, முனிசிபாலிட்டி, சிஎம்டி, டிடிசிபின்ற பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிஃப்ட் டீட் பண்ணி அவங்க சைன் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஃபர்தராக வந்து அவங்க ஃப்யூச்சரில் அந்த ரோடு வைட்னிங்கான ரோடு தள்ளி விட்டுட்டு இங்கே பேலன்ஸில் வீடு கட்டுற மாதிரி கொடுப்பாங்க அப்ரூவலு. அந்த இடத்த வந்து இப்போ எடுக்கலான்னாலும் ஃப்யூச்சராக அவங்க எடுப்பாங்க. இந்த பர்பஸ் தான் வந்து கிஃப்ட் டீட் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் நம்ம பார்க்க போகிறது செட்டில்மெண்ட் டீட். இந்த செட்டில்மெண்ட் டீடு வந்து எப்படின்னா, இப்போ ஒரு அப்பா இருக்காங்க, இல்லை அம்மா இருக்காங்க, இல்லை 2 பேர் பேர்லேயும் ஒரே சொத்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அப்படின்னும்போது அப்பா அம்மா இல்லை அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்தோ அவங்க 2 பசங்களுக்கு வந்து ஈக்குவலான ஷேரோ இல்லை அவங்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஷேர் ஒரு பையனுக்கு, சின்ன ஷேர் ஒரு பையனுக்கோ, அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் படி செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து உயிரோடு இருக்கும்போது எழுதி கொடுக்குற ஒரு செட்டில்மெண்ட் டீடு. ஏன் உயிரோடு இருக்கும்போதுன்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து செட்டிலர், செட்லி அப்படின்ற வந்து மென்ஷன் ஆகிருக்கும். செட்டிலர்ன்றவங்க வந்து செட்டில் பண்ணுறவங்களும், செட்லின்றவங்க வந்து வாங்கிக்கிறவங்களும் அதை வந்து போட்டிருக்கோம் இதில். தென் இந்த செட்டில்மெண்ட் டீடு பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே தான் 90% வந்து ஃபேமிலிக்குள்ளே தான் நடக்கிறது. இந்த செட்டில்மெண்ட்டுன்ற விஷயம் வந்து ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது பட்சத்தில் இது ஒன்லி வந்து பிளட் ரிலேஷன்ஸ்குள்ளே பண்ணுறது மட்டும்தான். தென் 6th ஒன் பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் டீடு. நான் மேலே சொன்ன மாதிரி செட்டில்மெண்ட் டீடு மாதிரியே தான் இந்த விஷயமும். பட் இந்த அப்பா அம்மான்றவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சொத்து இருக்குன்ற பட்சத்தில் அந்த சொத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மாவோ அப்பாவோ இறந்துடுறாங்க, இல்லை 2 பேருமே இல்லைன்ற பட்சத்தில்
அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் அண்ட் லீகல் சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்களுக்கு உண்டான சொத்தை வந்து அண்ணன் தம்பி வந்து பாகப்பிரிவினை பண்ணிப்பாங்க. இது வந்து மேலே சொன்ன மாதிரியே தான், ஒரே ஏரியாவும் இருக்கலாம், இல்லை கம்மியான ஏரியாவும் அதிகமான ஏரியாவும் ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இதை பிரிச்சுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே சொல்லியிருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது எழுதி கொடுக்கறது. பார்ட்டிஷன் டீடுன்றது பார்த்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளே ஒரு சொத்து அவங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களே பிரித்து எடுத்துக்கிறது அவங்களுக்குள்ள. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. செட்டில்மெண்ட் டீடுக்கும் பார்ட்டிஷன் டீடுக்கும் என்ன வித்தியாசன்றது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து இதை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பார்ட்டிஷன் டீடில் பார்த்தீங்கன்னா ஓனர் 1, 2, 3 அப்படின்ற நேம்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்டு லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சொத்து விவரன்ற இடத்துல வந்து ஷெட்யூல் ஏ ஓனர் 1க்கு வந்து எவ்வளோ ஏரியா கொடுத்துருக்கேன், ஷெட்யூல் பி ஓனர் 2க்கு எவ்வளோ ஏரியா கொடுத்துருக்கோம், அதே மாதிரி 3, 4 எக்ஸட்ரா அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஒருத்தவங்களுக்கும் எவ்வளோன்றது கொடுத்துருப்பாங்க. பார்ட்டிஷன் டீடுன்றது வந்து எத்தனை பேருக்கு பிரித்தாலும் ஒரே ஒரு மெயின் டாக்குமெண்ட் தான் வரும். பேலன்ஸ் எல்லாம் வந்து அதை நம்ம ஜெராக்ஸ் காப்பி தான் வச்சுக்க முடியும். அண்ணனோ தம்பியோ அதை வந்து ஒரே டாக்குமெண்ட் தான் வந்து ஒரிஜினல் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது 7th ஒன் வந்து ட்ரஸ்ட் டீடு. இந்த டீடு பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து அவ்வளோ ஒன்றும் டாக்குமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இது எப்படின்னா ஒருத்தவங்களை நம்பி ஒரு ப்ராப்பர்ட்டியை எழுதி தர மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேரிட்டி இல்லை ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து டொனேட் பண்ணும்போது அவங்க இந்த மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு நம்ம வந்து அந்த டீடை வந்து எழுதி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th ஒன் எக்ஸ்சேஞ்ச் டீட். ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தவருக்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கிக்கிறது பேர் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் டீடுன்னு சொல்கிறவங்க. அது வந்து கை மாற்றிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து இதை பண்ணும்போது சப்போஸ் அப்படி மாற்றும்போது ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இந்த ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் டாக்குமெண்ட்டை வந்து பண்ணும்போது அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் டாக்குமெண்ட் பண்ண முடியும். இது பேர் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் டீடுன்னு சொல்லுவாங்க. 9th ஒன் பார்த்தீங்கன்னா மார்ட்டேஜ் டீட். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா கடன் அடமான பத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேங்க்குக்கும் ஓனருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் மட்டுமே. இதை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து ஃபைனான்ஸ்லேயும் வந்து இந்த மார்ட்டேஜ் டீட் பண்ணுவாங்க. யார் ஒரு கடனுக்கு வச்சு காசு வாங்குகிற இடத்துல வந்து இந்த மார்ட்டேஜ் டீடை வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுறது அவசியமானது. ஸோ இதில் எந்த பேங்க் ஆர் ஃபைனான்ஸில் வந்து லோன் வாங்குகிறோமோ அவங்க நேமில் வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம சைன் போட்டு ஓனர் சைன் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டூரேஷனுக்குள்ளே இதை வந்து நாங்கள் கட்டிடுவோம், இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து கடன் வைக்கிறேன், இந்த மார்ட்டேஜ் டீடை வந்து இந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் வந்து அவர்கிட்ட கேஷ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத எழுதி இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கடனாக வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்குறோமோ அந்த ப்ராப்பர்ட்டியோட நம்பர், டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் இயரு, அதில் இருக்கிற ஓனரோட பேர் அண்டு அதோட சைட் டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த மார்ட்டேஜ் டீடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு நீங்கள் கடனுக்கு வாங்குகிற ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் வாங்கிப்பாங்க. ப்ளஸ் இந்த மார்ட்டேஜ் டீடு இவங்க பேருக்கு வந்து நான் இதை எழுதி கொடுத்துருக்கேன், இதை மீட்கிற வரைக்கும் இது அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்களோட சொத்து மாதிரி அப்படின்றத வந்து நம்ம எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் அட்லாஸ்ட் ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டீடு. ரிலீஸ் டீடுன்றது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக பிரிக்கலாம். நான் மேலே சொன்ன மாதிரி கடன் அடமான பத்திரம் வைக்கிற இடத்துல வந்து பேங்க்கில் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து லோன் வாங்கின அமௌண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரீபே பண்ணதுக்கப்புறம் பேங்க்கில் இருந்து ஒரு என்ஓசி கொடுப்பாங்க. வில்லங்கேற்றல் ஈசி வந்து பேங்க்கில் பேரில் தான் வந்திருக்கும் மார்ட்டேஜ் டீட் போட்டதுக்கப்புறம். தென் அவங்க வந்து ஒரு என்ஓசி கொடுத்ததுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி வந்து
அப்ஜெக்ஷன் இல்லை எனக்கு, இவங்க வந்து ஃபுல்லாக ரீபே பண்ணிட்டாங்கன்னு கொடுத்ததுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி ரிலீஸ் டீடு ஒன்று போட்டுருணும். அது வந்து பேங்க் ஆளுங்க வந்து நம்மளுக்கு ரீபே பண்ணிட்டாங்க, அதனால் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறோம், அவங்களோட இடம் வந்து அவங்களுக்கே போயிடுதுன்ற மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இந்த மார்ட்டேஜ் டீடை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி ரிலீஸ் டீட் பண்ணிடுவாங்க. இது வந்து கேன்சல் ஆஃப் மார்ட்டேஜ் டீடும் போடலாம், ரிலீஸ் டீடு பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு ஃபஸ்ட் டைப்பு. செகண்ட் வந்து ரிலீஸ் டீடுன்றது வந்து ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை வெளியாலோ ஒரு 2-3 பேர் ஒரே சொத்து வந்து 2-3 பேரில் ரெஜிஸ்டர் இருக்குது, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை பசங்க இந்த மாதிரி ரெஜிஸ்டர் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியிலேருந்து அவங்க பேரில் ரெஜிஸ்டர் இருக்குன்னா ரிலீஸ் டீடு போட்டு இதை வந்து அப்பாவு பேர்லேயே மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரிலீஸ் டீடு. அதாவது எனக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்டில் இந்த ரெஜிஸ்டர் பண்ண இதில் வந்து நான் விளைவிக்கிறேன், இதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாமே ஒருத்தவங்களுக்கே போய் சேரணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க வந்து ரிலீஸ் டீடு. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் பண்ணாங்கன்னா இதை வந்து கேஷாக வாங்கிக்கிட்டு அவங்க வந்து ரிலீஸ் டீடு எழுதி கொடுத்துருவாங்க, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணாம் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ரிலீஸ் டீடு. இப்போ நான் சொன்ன 10 ரிலீஸ் டீடுமே வந்து சேல் டீடில் நான் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணி சொன்னனோ, ஷெட்யூலு, அவங்க அட்ரஸ்ஸு, நேமு, அவங்க கரண்ட் அட்ரஸ்ஸு, அப்புறம் அந்த ஃபோட்டோ, சைட் ஃபோட்டோ எல்லாமே வந்து இந்த எல்லா டீடுக்குமே பொருந்தும். ஸோ நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க, அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸான டீடுக்குள்ளே தான் உங்களோட டீடும் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லாயர்கிட்டையோ இல்லை டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்டையோ நீங்கள் கொடுத்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்து கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிழையும் வராது. அதில் சப்போஸ் உங்கள் சேல் டீட்லையோ இல்லை இந்த 10 டைப் ஆஃப் டீட்ஸில் வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு டீட் போடுவீங்க, அது பேர் வந்து ரெக்டிஃபிகேஷன் டீடு. உங்கள் சர்வே நம்பரோ இல்லை பேரோ உங்கள் அட்ரஸோ இல்லை உங்கள் ஏஜோ என்ன டைப் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆனாலும் நீங்கள் வந்து சும்மா அதுலேயே கரெக்ஷன் பண்ணிக்க முடியாது, அது செல்லாது. ஸோ தட் நீங்கள் அந்த ரெக்டிஃபிகேஷன் டீடை போட்டு அதில் இந்த மாதிரியான பிழை இருக்குது, இந்த மாதிரி நான் திருத்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் செஞ்சு அதை ரெக்டிஃபிகேஷன் டீட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி பத்திரம் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஒரு 10 வாட்டி பார்த்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்றத பார்த்து இதுக்கு முன்னாடி யார் யார் கைக்கெல்லாம் மாறி வந்திருக்கு, அதெல்லாம் டாக்குமெண்ட் நம்பர், நேமு அதெல்லாமே கரெக்டாக இருக்குதா, முறையாக வந்திருக்குங்களா, நடுவில் ஏதோ வில்லங்க இருக்குங்களா அப்படின்றத எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பேரண்ட் டாக்குமெண்ட்லேருந்து நீங்கள் வாங்க போகிற டாக்குமெண்ட் வரைக்கும் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் இது மூலயமா டைப் பண்ணி புது டாக்குமெண்ட் பண்ணி உங்கள் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க டாக்குமெண்ட் பற்றி பேசுங்கன்னு, அவங்களுக்கான வீடியோ தான் இது. எல்லோரும் பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.